மோசு 2 மணி நேரமா எங்க வீட்டுல கரண்டே இல்ல, கடுப்பா இருக்குடா. ஏன்டா 2 மணி நேரம் கரண்ட் இல்லாதக்கே உனக்கு இப்படி இருக்கு? ஒரு ஊர்ல 5 வருஷமா கரண்ட் வசதி இல்லாம, சாலை வசதி இல்லாம, போக்குவரத்து வசதி இல்லாம, ஏன் குடி தண்ணீர் வசதி கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? எந்த ஊர்லடா? சிவகங்கையில கோவனூர். அந்த ஊரோட நிலைமைய பாரு. பஸ் 11 கிலோமீட்டர்ல இருக்க ஊருக்கு 2 முறை வர்றாங்க, சில நேரத்துல வர மாட்டாங்க. கரண்ட் சுத்தமா வர்றது கிடையாது. தண்ணி அதை காட்டிலும் சுத்தமாவே இல்லாம போச்சு. எங்க ஊர்ல குடி தண்ணி அப்படி தண்ணி, அந்த முழு வழக்கம்பி போட்டு போகுதா, அது ராஜா காலத்துல கட்டப்பட்டது, மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டது. அதுல உள்ள தண்ணி ஒருவேளை தண்ணி குடிச்சோம்னா பசி ஆரம்பிச்சு பிராமிஸாவே ஆக கிழிச்சு கிழிச்சு பூரா அந்த தெப்ப குளத்துக்குள்ளேயே அதை போட்டு அந்த கரையிலே போட்டிருக்கேன் பாருங்க. அது பூரா ஆகி இப்ப மண்டியா போச்சு. தண்ணிக்கெல்லாம் இப்ப என்ன பண்றியா? தண்ணி எல்லாம் இப்படித்தான். எங்களுக்கு கரண்ட் முக்கியம் தேவை. கரண்ட் இல்லையா? ஆமா, கரண்ட் தான் இப்ப மெயின். அதே மாதிரி ரோடு. ஏன் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் போனேன், ஆட்டோவிலயும் மண்டத்திலயும் போகுது பிள்ளைய, வசதி இல்லாம உங்களுக்கு இந்த இடி மின்னல் இடிதாங்கி கண்டிப்பா வைங்க. ஏன்னா யாரும் இறந்துருக்காங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா, இறந்துருக்காங்க. பாத்தியா, வறுமையோட உச்சம்டா அந்த கோவனூர். போய் பிரசிடண்ட் இபி ஆபீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானடா? பிரசிடென்ட் மேல தாண்டா அந்த மக்கள் கம்ப்ளைண்டே கொடுத்தது. அவர் சரியா இருந்தா ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? அது மட்டும் இல்லாம கலெக்டரே நாங்க 2-3 முறை மனு எழுதி கொடுத்துறோம்டா. ஆனா அவங்களுமே என்ன சரி பண்ணல. அப்புறம் என்னத்ததே பண்றது? அதனாலதான் பேசாம புதுசா எம்எல்ஏவா வந்திருக்கிற திருமதி குழந்தை ராணி அவங்கள்ட்ட சொல்லலாம்னு பாக்குறோம். அப்புறம் என்ன, எல்லாம் சரியாயிரும்ல? பாப்போம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம்.